யுத்தம் நிறைவடைந்து 6 வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையிலும் மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் கவனிப்பாரற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றமை கவலை அளிக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதீவு பிரதேச சபைக்கு உட்பட்ட பழங்குடியிருப்பு கிராமமே இது. சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கூலி தொழில் மூலம் தமது அன்றாட வாழ்வினை கொண்டு செல்லும் இவர்கள் அடிப்படை வசதிகள் இன்றி வாழ்ந்து வருகின்றமை கவலைக்குரியதே. நிரந்தர வீடுகளின்றி கொட்டில்களில் தங்கி வரும் தாம் மழைக்காலங்களில் தமது சொந்தங்களின் குடியிருப்புகளை நாட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்க பழங்குடியிருப்பு இருக்கிறோம், எங்களுக்கு வீடு இல்லை. வீடு கொடுத்திருக்காங்க, சுமார் தற்காலிக கொட்டிலண்டு அது ஒரு சில பேர் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு அதுவும் தரல. அகதியா இருந்து வந்து வீடு இல்லாம கொட்டில் தந்தவங்க கூடாரம் மாதிரி அதுல இருந்து கொஞ்ச காலத்தால பிறகு தகரமும் 5-6 மரம் இது தந்தா வீடு கட்டி தரணும். எங்களுக்கு தண்ணி குடி தண்ணி இல்ல, நாங்க கிடந்து கஷ்டப்படுறோம். காட்டுல இங்கால யானை பிரச்சனை ஒரு பக்கம், எப்படியா நாங்க கிடந்து கஷ்டப்படுறோம். இப்ப வந்திருக்க அரசாங்கம் எங்களுக்கு கட்டாயம் வீடு கட்டி தரணும். வைத்தியசாலை, தபால் வசதி உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை பெற்றுக்கொள்ள பல மைல் தூரம் செல்ல வேண்டியுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். தேர்தல் காலங்களில் தமது பிரச்சனையை பேசு பொருளாக அரசியல்வாதிகள் மத்தியில் காணப்பட்ட போதிலும் அதன் பின்னர் அவர்கள் மௌனியாக காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஒரு வசதியுமே இல்லை. ஆனா எல்லா நிறுவனம் வருவாங்க, சொல்லுவாங்க வீடு கட்டி தருவேன், அது கட்டி தருவோம். ஆனா இந்த இலட்சனுக்கும் கூட வந்து சொன்னாங்க, இந்த இலட்சம் முடியும் அவங்களுக்கு தேர்தல் முடியும், நாங்க வீடு கட்டி தருவோம், இது பைப் லைன் செஞ்சு தருவோம், கிணறு கட்டி தருவோம், கோயில்களுக்கு திருத்தல்களுக்கு எல்லாத்தையும் தருவோம் நாங்க. ஆனா வந்து சொல்லுவாங்க இலட்சனுக்கு மறந்து. ஆனா ஒன்றுமே நடக்கல. இந்த ஊர்ல சரியான வரம்பப்பட்ட குடும்பம். ஆனா இந்த கிராமத்தில் வாழும் சிறுவர்களின் எதிர்காலம் இருளில் இருந்து எப்போது மீளும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் பழங்குடியிருப்பு கிராம மக்கள்.